மகாராஷ்டிரால இந்தியா கூட்டணி என்பது ஏற்கனவே வலுவாக ஒரு சீட் ஷேரிங்க முடிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் பாஜக கூட்டணி என்பது இழுபறியில இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில உண்மையான சிவசேனா யார் அப்படின்னு சொல்லி உத்தவ் தாக்கரே தரப்பு வந்து உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்கை தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் விசாரணை பண்ணிருக்கிறாங்க. சிண்டே தரப்பை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி உத்தவ் தாக்கரே கொடுத்த அந்த ஒரிஜினல் ஆவணத்தை எல்லாம் கோர்ட்ல உடனடியாக என்னுடைய டேபிள்ல சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகருக்கு ஒரு உத்தரவை தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் போட்டிருக்கிறாரு. கோர்ட்ல என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதாவது சிவசேனா கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 55 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார். அவர்களும் சரத்பவார் அணியும் இணைந்துதான் வந்து அங்கே கூட்டணி அமைச்சரவை இருந்தது. அது காங்கிரஸ் மூவரும் சேர்ந்து இருந்தார்கள். அதுல வந்து சிவசேனா கட்சியினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே வந்து அங்கே முதலமைச்சராக இருந்தார். அப்படி இருந்த நிலையில் வந்து பாஜக என்ன செய்ததுன்னா ஏக்நாத் சிண்டே என்பவர் தலைமையில வந்து ஒரு அங்கே ஒரு பிளவை ஏற்படுத்தி அவர் சிவசேனாவை உடைத்து கொண்டு அந்த 55 சட்டமன்ற உறுப்பினர்களில் 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய ஆதரவாளர்களாக அவருடைய அணியிலிருந்து சேர்த்து கொண்டு அவர் வந்து பாஜகவினுடைய ஆதரவோடு சிண்டே வந்து முதலமைச்சர் ஆனார். அப்படி ஆன போது வந்து என்ன பண்ணாங்கன்னா இவர் வந்து தானே தொடர்ந்து நீடிக்க வேண்டும், இப்ப இந்த அணி மாறி இவங்க ஆட்சி அமைத்தது செல்லாது என்கிற ஒரு வழக்கை வந்து உத்தவ் தாக்கரே அப்பவே போட்டாரு. அது வந்து உச்சநீதிமன்றம் வரை சென்று அது டிஸ்மிஸ் ஆகிவிட்டது. அது ஒரு பக்கம். இதற்கிடையில் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா பொதுவாக இப்படி ஒரு அணி வந்து மாறும் பொழுது அந்த அணி மாறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த கட்சி வந்து ஒரு கோரிக்கையை வைக்கும். அந்த வகையிலே வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே வந்து இப்படி அணி மாறிய 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் சிண்டே உள்ளிட்ட 37 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சபாநாயகருக்கு கோரிக்கை எழுதி வைக்கிறார். ஆனால் அதில் வந்து சபாநாயகர் நீண்ட காலமாகவே முடிவெடுக்காமலே வைத்திருந்தார். இப்போ இதற்கு ஒரு உதாரணம் நம்ம மக்களுக்கு புரிவது போல சொல்லணும் அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆகும் பொழுது ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அதற்கு எதிர்த்து வாக்களித்தார். ஆனா அவங்க அதிமுகவின் சார்பாகத்தான் வெற்றி பெறுகிறார்கள். அதிமுகவினுடைய கொறடா உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டியவர்கள். ஆனா கடைசி வரைக்கும் ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமலேயே சபாநாயகர் தனபால் வந்து காலம் கடத்தினார். ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா டிடிவி தினகரனுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து முதல்வரை மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதம் தான் எழுதினாங்க. ஆனா அவர்களுக்கு வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அது வந்து இடைத்தேர்தல் நடைபெற்றது. ஆக இப்படி ஒரு சூழல் தான், இதே மாதிரியான ஒரு கோரிக்கை தான். அது புரியுறதுக்காக நான் இதை சொன்னேன். அப்படி வரும் பொழுது அந்த கோரிக்கை வந்து நீண்ட காலமாகவே நடவடிக்கை எடுக்கப்படாமலேயே ஆளுநர் இது சபாநாயகர் அதை காலம் தாழ்த்தி வந்தார். அப்படி தொடர்ந்து காலம் தாழ்த்துவதனால் வந்து இவருடைய அதாவது உத்தவ் தாக்கரே அணியிலே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினரான சுனில் பிரபு என்பவர் வந்து ஒரு வழக்கை வந்து தாக்கல் செய்கிறார். அந்த வழக்குல வந்து உடனடியாக சபாநாயகர் வந்து இதுல முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ வந்து அது உச்சநீதிமன்றமே அதில் வந்து விசாரணை செய்து டிசம்பர் 31க்குள்ளாக இவர் வந்து முடிவெடுத்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அப்போதும் வந்து சபாநாயகர் அறிவிக்கல. மறுபடியும் அவர் டைம் வாங்குறாரு. டைம் வாங்கிட்டு கடந்த ஜனவரி 10ஆம் தேதி என்ன ஒரு முடிவை அவர் அறிவிக்கிறார் என்று சொன்னால், உத்தவ் தாக்கரே வந்து இப்படி கேட்டது வந்து செல்லாது, சிண்டே தலைமையிலானதுதான் வந்து உண்மையான சிவசேனா கட்சி அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறார். அதனால இவங்க பக்கம் இருக்கக்கூடிய அந்த 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய கோரிக்கைகளை வந்து நிராகரிக்கிறார். அப்போ இதை எதிர்த்து அந்த முன்னரே மனு தாக்கல் செய்திருந்த சுனில் பிரபு என்ன பண்றாருன்னா, இதை வந்து சபாநாயகர் வந்து இப்படி உத்தரவை பிறப்பித்தது வந்து செல்லாது, இவர்களை எல்லாம் வந்து நீங்க தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கை வந்து அவர் சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்றார். அப்படி தாக்கல் பண்ணப்பட்ட வழக்கு தான் பாத்தீங்கன்னா இப்போ நேற்றைய தினம் வந்து விசாரணைக்கு வந்திருந்தது. அப்போ அந்த வழக்கில் வந்து மனுதாரர்களுக்கு ஆதரவாக, அதாவது உத்தவ் தாக்கரே பிரிவுக்கு ஆதரவாக வந்து மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல், அதே போல அபிஷேக் சிங்வி, தேவதத் காமத் இவர்களை போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராயிருந்தார்கள். அதே போல எதிர்த்தரப்புக்கு சார்பாக வந்து மூத்த வழக்கறிஞர்கள் முகில் ரோத்கி, ஹரிஷ் சால்வே, மகேஷ் ஜெத்மலானி இவங்கெல்லாம் ஆஜராகி வாதாடினார்கள். அப்படி அந்த வாதம் வந்து கொஞ்சம் சூடாகவே போனது. உதாரணத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, எதிர்த்தரப்பு வந்து இந்த வழக்கு வந்து பராமரிக்கத்தக்கதல்ல, இதை வந்து நீங்க தள்ளுபடி பண்ணணும், ஏன்னா வந்து இது போன்ற ஒரு கோரிக்கையை வந்து இவங்க வந்து நேரடியாக வந்து உச்ச நீதிமன்றத்துல வைக்க முடியாது, உயர் நீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடுக்கணும். இப்ப குறிப்பாக வந்து
இவர் தாக்கரே அணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சிவசேனா வந்து இப்போ இவர் வந்து ஏக்நாத் சிண்டே தலைமையில் இருப்பதான் உண்மையான சிவசேனா. அப்போ உத்தவ் தாக்கரே பிரிவினர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வந்து ஒரு வழக்கை வந்து ஏக்நாத் சிண்டே தாக்கல் பண்றாரு. அது மகாராஷ்டிரா உயர் நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. அப்போ இது உயர் நீதிமன்றத்துல தான் இதை பார்க்கணும், எடுத்த உடனே உச்ச நீதிமன்றத்திற்கு வரக்கூடாது என்று முகுல் ரோத்கி, ஹரிஷ் சால்வே போன்றவர்கள் எல்லாம் வாதிடும் பொழுது கபில் சிபல் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் இல்லை, நாங்க வந்து ஆர்டிகல் 32 படி நாங்க நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆர்டிகல் 32ங்கிறது வந்து எங்களுடைய உரிமை என்று அவர் கபில் சிபல் வந்து வலுவாக வாதம் வைக்கிறார். அதே போல வந்து முன்னரே வந்து இவங்க வந்து ஆர்டிகல் 32 மையப்படுத்தி தான் எக்ஸ்டென்ஷன் வாங்கினாங்க. டைம் வந்து அதாவது 31க்குள் வந்து நீங்க உச்சநீதிமன்றத்துல இந்த சபாநாயகர் வந்து முடிவெடுத்து அறிவிக்கணும்னு சொன்னீங்க. அப்போ அவங்க வந்து தேதி வந்து கால அவகாசம் கூடுதலாக வாங்கினாங்க. அப்போ அவர்களுடைய மனுவை வந்து நீங்க நீதிமன்றம் வந்து பரிசீலித்திருக்கும் போது எங்களுடைய மனுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும்ன்ற மாதிரி அவர் வந்து வாதங்களை வைக்கிறார். அதே போல வந்து இப்போ உத்தவ் தாக்கரேனுடைய பேச்சு, அதாவது அவரை மீறியதுனாலேயே வந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிமுறைகள், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இந்திய நாட்டிற்கென்ற ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருப்பதை போல ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த பைலாஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கும். அப்போ அந்த விதிமுறையின்படி கட்சியினுடைய தலைவருக்குத்தான் வந்து பதவி, அவர்களுக்கான சட்டத்தின்படி அவருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது, அவர் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து 98 மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் தரப்புல வாதம் வைக்கப்பட்டது. ஆனா இவங்க வந்து அப்படி இல்லை, 99 வந்து மாற்றப்பட்டது, மீண்டும் 2018 வந்து தலைவருக்குத்தான் வந்து அதிகாரம் உண்டு என்கிறது போல தீர்மானம். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அதிமுக எடுத்துக்கலாம். பொதுச் செயலாளர் பதவியே திடீர்னு எடுத்தாங்க, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கொண்டு வந்தாங்க, திருப்பி வந்து பொதுச் செயலாளர்னாங்க. அப்போ அந்த கட்சி வந்து எப்போதெல்லாம் பொதுக்குழுவை கூட்டி அவர்கள் அந்த தீர்மானித்து அதில் மாற்றம் ஏற்படுத்துகிறார்களோ அப்போ அவங்க மாத்தின பிறகு அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதே போல 2018 மீண்டும் தலைவருக்கு தான் வந்து அதிகாரம்னு நாங்கள் கொண்டு வந்துட்டோம், அதனால உத்தவ் தாக்கரே சொல்வதைத்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கபில் சிபல் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. ஆக இதையெல்லாம் கேட்ட மூவர் அடங்கிய அமர்வு, அதாவது தலைமை நீதியரசர் சந்திரசூட், நீதியரசர் பர்திவாலா, நீதியரசர் மனோஜ் மிஸ்ரா ஆகிய அமர்வு வந்து இதை கேட்டுட்டு இப்போ இவர்களுடைய கோரிக்கை தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் ஒரிஜினல் வந்து உடனடியாக ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளாக இங்க வந்து பண்ணணும், உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும். அதே மாதிரி அடுத்த கட்ட விசாரணை என்பது வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி நடைபெறும் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். ஆக இது நம்ம கிட்டத்தட்ட இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த சண்டிகர் மேயர் வழக்கு மாதிரி இருக்கு. சண்டிகர் மேயர் வழக்குல பாத்தீங்கன்னா எல்லா தகவல்களையும் நீங்க உடனடியாக கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ தகவல்கள் அனைத்தையும் சரிபார்க்கப்பட்ட போது வந்து அந்த மனுதாரர் தரப்புக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ இங்கேயும் வந்து இப்ப இவங்களோட கோரிக்கையினுடைய அனைத்து ஒரிஜினல் ஆவணங்களை எல்லாம் வாங்கும் பொழுது அதை உச்சநீதிமன்றம் நேரடியாக பரிசீலித்து விட்டு கண்டிப்பாக வந்து உத்தவ் தாக்கரே பிரிவுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த விவாதத்தின் போதே வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, பொதுவாக முன்பு எப்படி இருக்கும்னா ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சி வந்து அவங்ககிட்ட தான் இருக்கு, இல்ல ஒரு பிரிவு பிரிகிறாங்க, அவங்க வந்து சின்னத்தையோ இல்ல அந்த கட்சியினுடைய பெயரையோ கொடியையோ உரிமை கோருகிறார்கள் என்று சொன்னால் அதை வந்து 2-3 வகையில அதை வந்து தீர்ப்பார்கள். எப்படின்னா, ஒன்று வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் அந்த கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் எந்த அணி வந்து அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு வகையில் பார்ப்பார்கள். இன்னொன்று வந்து அந்த கட்சியினுடைய அதிகாரம் பெற்ற அமைப்பு, உதாரணத்திற்கு இப்ப தமிழ்நாட்டில் வந்து திமுகவோ அதிமுக எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பொதுக்குழு அப்படிங்கிறது தான் வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அப்ப அதே நேரத்தில் வந்து இதே வந்து இப்போ காங்கிரஸ் மாதிரி இடங்கள்ல வந்து காரிய கமிட்டின்னு சொல்லுவாங்க, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அப்படின்றது, இவங்க தான் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ இந்த இடம் யார் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்களோ, நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த உச்சபட்ச அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல யாருக்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்வாகிகள் மத்தியிலான ஆதரவு வந்து உத்தவ் தாக்கரேக்கு தான் இருந்தது. ஆனா வெறும்ன வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அது வந்து ஏக்நாத் சிண்டேக்கு வசம் கட்சி என்கிற ஒரு நிலைப்பாடு வந்து எடுக்கப்பட்டது. அது வந்து தவறு என்பதும் இந்த வாதத்துல வைக்கப்பட்டது. அதையுமே வந்து தலைமை நீதியரசர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அப்போ வந்து இப்படி பாத்தீங்கன்னா யாருக்கு ஆதரவு இருக்கிறது என்பதை போன்ற கேள்வி எல்லாம் அவர் எழுப்பியிருக்கிறார். ஆக 1ஆம் தேதி அந்த ஆவணங்கள் அனைத்தும் வந்து சேர்ந்த பிறகு
அதை பரிசீலித்து விட்டு அடுத்த கட்ட விசாரணைங்கிறது ஏப்ரல் 8ஆம் தேதி நடைபெற இருக்கிற நிலையில் வந்து கண்டிப்பாக வந்து தேர்தல் நெருக்கத்தில் கூட கட்சியே வந்து மீண்டும் உத்தவ் தாக்கரே வசம்தான் அப்படிங்கிற ஒரு நிலை கூட ஏற்படும்.